அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரதீப், அரசு மருத்துவர். ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நாய் கடிச்சோ, பூனை கடிச்சோ சரியா தடுப்பூசி போடாம ரேபிஸ் வந்து இறக்கிறத பார்க்குறோம். ரேபிஸ் வந்து கண்டிப்பா ஒரு 100% ஃபேட்டல் டிசீஸ். அதாவது உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பா அது இறப்பு மட்டும் தான் கிடைக்கும். அத ட்ரீட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நாய் கடிச்ச இடத்தோ, புரான இடத்தையோ நீங்க வந்து 15 to 20 மினிட்ஸ் ரன்னிங் வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் எங்க வேணாலும் நீங்க போலாம். அங்க போயிட்டு டாக்டர்ட்ட காட்டுங்க. டாக்டர் வந்து உங்கள 3 கேட்டகரியா பிரிப்பாரு. இதுல செகண்ட் கேட்டகரிக்கு கண்டிப்பா நீங்க வந்து தடுப்பூசி, ரேபிஸ் தடுப்பூசி போட்டாகணும். தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா, ரேபிஸ் தடுப்பூசி பிளஸ் வந்து ரேபிஸ் இம்யூனோகுளோபின் தடுப்பூசி ஒரு ஊசி வந்து அந்த கடிச்ச இடத்துல சுத்தி போடுவாங்க. இந்த ஊசி இன்ட்ராடெர்மல் சொல்லக்கூடிய தோலுக்கு அடியில தான் இந்த ஊசி உங்களுக்கு போடுவாங்க. போட்டுட்டு உங்களுக்கு டாக்டர் வந்து ஒரு வேக்சினேஷன் இந்த மாதிரி கார்டு வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. இந்த வேக்சினேஷன் கார்டுல வந்து டேட் மென்ஷன் பண்ணி அதாவது 0, 3, 7, 28 டேல வந்து நீங்க இந்த தடுப்பூசிய நீங்க போட்டுக்கணும். அப்படி 4 ஊசியுமே நீங்க போட்டீங்கன்னா மட்டும் தான் 100% கவரேஜ் கிடைக்கும். அந்த அந்த ஊசிக்கு 100% எஃபெக்ட் இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து லைட்டா தான் கீறி இருக்கு. எனக்கு 1 ஊசி போதும், 2 ஊசி போதும் அப்படின்னு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரேபீஸ் வராதுன்னு எந்த வித உத்தரவாதமும் கிடையாது. ஸோ நீங்க கண்டிப்பா உங்களுக்கு 100% கவரேஜ் கிடைக்கணும் அப்படின்னா, 4 ஊசியும் போடணும். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, 1 ஊசி, 2 ஊசி போட்டு மத்த ஊசிக்கு வரமாட்றாங்க. அதே மாரி ஃபுட்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க எந்த ஃபுட் வேணாலும் சாப்பிடலாம். ஆ இந்த வீடியோவ உங்க நாய் கடிச்ச நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.